பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஸ்டடி பிளேஸ் ஆர்கனைசிங் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்துட்டு எங்களோட கிச்சனை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், பட் நாங்கள் அதுக்குள்ளே வேறு கிச்சன் வந்து செட் பண்ணிட்டோம். அதனால் வந்துட்டு அந்த கிச்சனோட இது இருக்கும்ல, அந்த ஸ்லாஃப், அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் கிச்சனுன்னு நினைக்க வேணாம், எனக்கு பிடிச்சிருந்தால செட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாருங்கள் எப்படிலாம் செட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுதான் நான் வந்து சொன்ன பிளேஸ். நம்ம வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண போகிறதில்ல, இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் அப்படியே வந்துட்டு ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். இது கீழே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், இருக்கும். ஃபுல்லாக நான் இந்த கிச்சன் ஃபுல்லாகவே ரூமாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடம் மட்டும்தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு துணி மாதிரி வந்து இந்த ஒரு லைட் ரோஸ் கலரில் வந்து ஒரு துணி சாரி தான் இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து விரிக்க போகிறோம். வாங்க விரிக்கலாம். நம்ம வந்து இது போட்டாச்சு. போட்ட பிறகு அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இப்போ வந்து அந்த மூலையில் கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் குப்பை மாதிரி கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் திங்ஸ். வந்து ஒரு 5 பெயிண்ட் பண்ணல, ஒரு 3 தான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஒரு வாரமாக வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி இந்த 3 பெயிண்ட்டும் ஒரு வாரமாக உட்காந்து வந்து நான் கலர் அடித்தேன். பட் ஒரே நாள் அது 3மே கலர் அடிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து இன்னும் கலர் அடிக்கல. பட்டர்ஃப்ளை இது வந்து ஒரு மோட்டிவேஷன் கோட் எழுதுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஹார்ட் மாதிரி. இப்போ வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து இந்த வாலில் வந்து ஒட்டலாம். ஆல்ரெடி நான் வந்து ஏதோ பெயிண்டிங் மாதிரி அன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பண்ணி வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல? வந்து அழகாக இருக்குல்ல? நான் பண்ண இந்த 3 பெயிண்ட்லேயும் எனக்கு இந்த செடி மட்டும்தான் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நல்ல பாக்ஸ். இது வந்து இதுதான். இது வந்து எங்கள் ஸ்கூலில் கொடுத்தாங்க. இந்த கிராஃப்டெல்லாம் செஞ்சு கண்காட்சி மாதிரி வைப்பாங்கள்ல, அது மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு. நான் என்னமோ 3 செஞ்சுருந்தேன். இதையும் போட்டு வைக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்களா என்னோடய புத்திசாலித்தனத்தை? காலையில் இங்கே எடுத்துட்டு மீதி அப்படியே இருந்துச்சுன்னு அப்படியே வந்து வச்சுட்டு போயிடுச்சு. யாராவது எடுத்து அப்படியே ஒரு அழுத்தியிருந்தாங்கன்னா அவ்வளோதான், எங்கள் அப்புறம் பேசிட்டு அடிச்சிருக்கோம். பாதி ஒரு பேனோட கொஞ்சம் ஏற்றிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இது அப்படியே எடுத்து அந்த எங்கள் பாக்ஸில் வந்து குத்திடுவோம். வணக்கம், திஸ் இஸ் வாரிய நெக்ஸ்ட் டே. நான் வந்து நேற்று வந்துட்டு இந்த ஒரே ஒரு பெயிண்டை மட்டும் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணலை. பட் இருந்தாலும் நான் வந்து இந்த ஒரே ஒரு பெயிண்டை மட்டும் கலர் பண்ணல. இந்த ஹார்ட் போட்ட பெயிண்ட்டுக்கு இதுக்கு மட்டும் இப்போ கலர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். இது சொம்ப இதெல்லாம் பாதி வெட்டி முடிச்சுட்டேன். இப்போ வாங்க இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணலாம். கலர் என்ன அப்படின்னா லைட் ரோஸும் அப்புறம் வந்து இந்த திக் ரோஸும் தான். பார்க்க உங்களுக்கு ரெட் மாதிரி தெரியும், பட் இது வந்து ரோஸ் கலர் தான். எனக்கு அந்த லைட் ரோஸ் இப்போ கொஞ்சம் நாளாக ரொம்பவே பிடிச்சி போச்சு. இதை தான் வந்து அந்த ஹார்ட்டுக்கு கொஞ்சம் யூனிக்காக வந்து நம்ம வந்து பண்ணலாம். வாங்க இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்து நான் வந்து கலர் பண்ணிட்டேன். செம்மையாக இருக்குது. ஹார்ட் எடுத்துடா அவங்க அழகாக இருக்குல்ல, அப்படியே குட்டி ஹார்ட் போட்டு. இதில் வந்து 5 பெயிண்டிங்குமே வந்து ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ரையல்ஸ் வச்சு செஞ்சது ரொம்பவே அழகாக இருக்குல்ல? இதில் முதல்ல நான் வந்து இந்த செரி பிடிக்குன்னு சொன்னேன் இல்லை, இப்போ எனக்கு இந்த ஹார்ட் தான் பிடிச்சிருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை தான் என்னமோ மாதிரி வந்துருச்சு, பட் கொஞ்சமாக அந்த மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த ஒரு பெயிண்டிங் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இதை தான் நான் வந்து இப்போ வந்து ஒட்ட போகிறேன். மாதிரி வந்து 3 இடத்துல வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இப்போ வந்து ஒட்டிக்கலாம். நமக்கு வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து ஒட்டிக்கலாம். ரம்யா ரம்யா ஐயா வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டம் காகாவலி. நம்ம வந்து ஒட்ட போறோம். இப்போ வந்து நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ அப்படியே கட் பண்ணி தூக்கிடு எடுத்து அப்படியே ஒட்டுறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டலாம். வந்து ஒட்டிட்டு அந்த ஃப்ரேம்ஸையும் நாங்கள் ஒட்டிட்டு நாங்கள் வந்து லைட்டாக காட்டுறோம். பாருங்க காய்ஸ், ஏதோ என்னமோ பண்ணி சொல்லிட்டு இந்த சிக்காக்கி வச்சுட்டா. இதை நீ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. கை வந்து கிளம்பியே எடுத்துருவேன். நமக்கு அதெல்லாம் வந்து சுலபம், ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இதுக்கு நேராக அதுக்கு நேராக போட்டு பிச்சு எடுத்துட்டு என்ன கட்டுறது
அவ்வளோதான் முடிச்சாச்சு. அழகாக இருக்குல்ல? இந்த கொஞ்சோண்டு ஆக்ட் பண்ணணும். கேமராவில் கூட ரொம்ப டிம்மாக இருக்குது, பட் நேரில் பார்க்க அழகாக இருக்குது. இதுக்கு லைட்ஸ் எல்லாம் போடலாம், பட் லைட்ஸ் எதுவும் நான் போடல, பட்ஜெட்லாம் கொஞ்சம் இடிக்கிறனால. பட் ஓகே, இதே ஓகேவாக இருக்குது. பட் இப்போ இந்த இடம் தான் அதெல்லாம் போட்டு நாஸ்திப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதையுமே வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க சொல்லுங்கள். ஓரளவு கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஃபேஸிக்கான திங்ஸ் மட்டும் வச்சு நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நேரில் பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் அடுத்த வீடியோ வந்து நானும் எங்கள் அக்காவும் வந்து சேர்த்து தான் ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.